குவைத் தீ விபத்து. உயிரிழந்த ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கர் என்பவரது மனைவி கணவரின் உடலை எப்படியாவது கொண்டு வந்து தாருங்கள் என கதறல். குவைத் மங்கப் நகரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பலியாகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 5 தமிழர்களும் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அதில் 3 பேரின் உடல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேரின் உடல் அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடந்து வருகிறதா. இந்த நிலையில் அடையாளம் காணும் பணியில் சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கரனின் உடலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரது மனைவி ஹேமகுமாரி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குவைத்தில் ஓட்டுநர் பணிக்காக சென்ற நிலையில் ஓராண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் தனது கணவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஹேமகுமாரி. முகவர்களை தொடர்பு கொண்டு கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் இல்லை என்றும் தனது கணவரின் உடலை எப்படியாவது கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 2 குழந்தைகளோடு அவர் தவித்து வருவது நெஞ்சத்தை உடைக்கும் விதமாயிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு கடைசியாக பேசினாங்க என்கிட்ட. அதோட நீ வெய், எனக்கு வேலை இருக்குது, சாப்பிட போகிறேன், அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாங்க. வேலை இல்லை என்னன்னோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. சொன்னால் கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நீ கிளம்பி வான்னு நான் சொன்னேன். சரி நீ வேலையை பாருடி, நான் போய் ரூமில் போய் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவ்வளோதான். மறுநாள் காலையிலேருந்து நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் எடுக்கவே இல்லை. டைம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த மாதிரி என் வீட்டுக்கார் ஃபோன் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நேற்று காலையில் லேட்டாக தான் கால் பண்ணேன், ஒரு 11 மணி போல் தான் கால் பண்ணேன். என் பொண்ணும் கால் பண்ணியிருக்கு, கால் எடுக்கலாமான்னு சொன்னதுனால நான் கால் பண்ணேன். ஃபோன் எடுக்கவே இல்லை அவர். அதுக்கப்புறமா தான் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், நான் என் வீட்டுக்கார் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, என்னன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்கன்னு. அவங்களும் கால் பண்ணாங்க, அவங்க ஃபோனும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவங்க கோபி அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம் அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் காலையிலேருந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் ஆகாமல் உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்ல முடியும், ஏதாவது தெரிஞ்சால் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்டாக என் வீட்டுக்காரர் இருந்த இடத்துல தான் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு ரொம்ப பகீர்னு இருந்துச்சு. கால் போட்டுட்டு தான் இருக்கு, ஆனால் ரிங்கிங்கில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி கால் போடுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது ஃபோனு. ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லலை, இருக்கிறாருன்னு சொல்லலை, மிஸ்ஸிங்னு மட்டும்தான் சொன்னாங்க. அந்த லிஸ்ட்டில் உன் வீட்டுக்கார் பேர் இல்லைம்மான்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க அவர் மூச்சு திணறி இறந்துட்டாரு, புகை ரொம்ப அதிகமானதுனால மூச்சு திணறி இறந்துட்டாரு, மூஞ்செல்லாம் ரொம்ப கருப்பாக இருந்ததுனால எங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னால் அதுவும் நம்ப முடியல. அவரோட முகத்தை நான் பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் என் வீட்டுக்காரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அவரோட முகத்தை எனக்கு காட்டுங்க.